தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள மோடி இன்னும் சற்று நேரத்தில் குடியரசுத் தலைவரை சந்தித்து தன்னை ஆதரிக்கும் எம்பிக்களின் பட்டியலை வழங்க இருக்கிறார். அந்த பட்டியலை ஏற்றுக்கொள்ளும் குடியரசுத் தலைவர் பின்னர் அதிகாரப்பூர்வமாக அவரை ஆட்சி அமைக்க அழைப்பார் என்ற தகவலும் தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் இன்னும் அரை மணி நேரத்திற்குள் இந்த நிகழ்வுகள் நடைபெற்று முடிந்துவிடும் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னை ஆதரிக்கும் எம்பிக்களின் பட்டியலை வழங்கும் மோடி பின்னர் தன்னை புதிய அரசு அமைப்பதற்காக உரிமையை கோர இருக்கிறார் என்ற தகவலும் தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. ஜூன் 9ஆம் தேதி மாலை 6 மணி அளவில் பிரதமர் மோடி மற்றும் அமைச்சர்களுக்கு ஜனாதிபதி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சந்திப்பிற்கு பிறகுதான் அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாக கூடும் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் JP நட்டாவின் இல்லத்தில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித்ஷா உள்ளிட்ட கட்சியின் மூத்த தலைவர்கள் சற்று நேரத்திற்கு முன்பு தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டார்கள். அந்த ஆலோசனையில் NDA கூட்டணியை சேர்ந்த தலைவர்களும் அதில் பங்கெடுத்திருந்தார்கள். குறிப்பாக எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த துறைகள் ஒதுக்குவது, அவர்கள் கேட்கும் துறைகளில் எந்தெந்த துறைகளில் பாஜகவை மீண்டும் வைத்துக் கொள்வது என்பது குறித்த இறுதி முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியானது. குறிப்பாக உள்துறை, நிதித்துறை, வெளியுறவுத்துறை ஆகிய முக்கிய துறைகளை பாஜக தன்வசமே வைத்துக் கொள்ளும் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது 2 அமைச்சர்கள் மற்றும் 3 இணை அமைச்சர்கள், மக்களவைத் தலைவர் ஆகிய பதவிகள் தங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று சந்திரபாபு நாயுடு தரப்பில் வலியுறுத்தப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. அதே போல் நிதிஷ்குமார் தரப்பிலும் தங்களுக்கு துணை மக்களவைத் தலைவர் பதவி மற்றும் 2 அமைச்சர்கள் வழங்கப்பட வேண்டும். குறிப்பாக ரயில்வே துறை தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று நிதிஷ்குமார் தரப்பில் கடுமையான வலியுறுத்தல்கள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டது. இந்த நிலையில் இலாக்காக்களை இறுதி செய்ய வேண்டிய தருணத்தில் பாஜக தலைமை இருப்பதையும் அனைவரும் அறிவார்கள். இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது இன்று காலை 11 மணி வாக்கில் பாராளுமன்ற மையத்தில் நடந்த NDA எம்பிக்கள் கூட்டத்தில் ஒருமனதாக நாடாளுமன்ற குழு தலைவராக பிரதமர் மோடி தேர்வு செய்யப்பட்டார். அதற்கு பிறகு தற்பொழுது தன்னை ஆதரிக்கும் எம்பிக்களுடைய பட்டியலோடு ஜனாதிபதி அலுவலகத்திற்கு மோடி சென்றிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் குடியரசுத் தலைவரை நேரில் சென்று சந்தித்து ஆதரவு எம்பிக்களின் பட்டியலை வழங்குவதோடு புதிய அரசு அமைப்பதற்கான உரிமையும் கோர இருக்கிறார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சந்திப்பிற்கு பிறகுதான் பதவியேற்பு குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது.